இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு ஸ்பெஷல் வாழைப்பழம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வாழை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சது. அதன் பேர் என்னன்னா பிசாங் லினின் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல இருக்கு. இது வந்து ஒரு டெக்னிக்கல் நேம். ஆனா நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னா காவேரி வாழைப்பழம், மெழுகு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்க அதிகமா பயிரிடப்படுதுன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அது சுத்து வட்டார பகுதிகளில் பயிரிடப்படுது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு, திருவனந்தபுரம், கோழிக்கோடு இந்த மாவட்டங்கள்லாம் பயிரிடப்பட்டு மார்க்கெட்டுக்கு வருது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து தார் வந்து நடுத்தர அளவு வாழைத்தார் விடுமா. இந்த ரகம் அந்த வாழைத்தார் 11 to 13 கிலோ வரையும் இருக்கும். 7 to 10 சீப்பு கிடைக்குமா. ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 60 to 80 கிராம் இருக்கும் வெயிட். நீளம் 10 சென்டிமீட்டர்ல இருந்து 13 சென்டிமீட்டர் இருக்கும். இது அந்த பழத்தோட புள்ளி வரும். அந்த பழத்தை போட்டோல அட்டாச் பண்ணுவாங்க. அதையும் நீங்க பாத்துக்கீங்க. அதாவது காவேரி பழம், மெழுகு பழம், இதுதான் டயபெட்டிஸ் வந்தவங்களும் சாப்பிடலாம். அதாவது